கோடி பொறுப்பாத கமலங்களுக்கு மல்லிகை முள்ளிகை வாச்சி கோந்து மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்கள்லாம் பறித்து வந்து உன் திருவடி கமலங்களுக்கு நான் மறுபடி பணிந்தேன். என் பாதத்தை படைத்தபடினா சுகத்தோடு வாழ்வாயம்மா. பாதம் பணிந்ததால என்று சுகம் வாழ்ந்திருப்பாய் என்று செந்தாமரை போல் சிரித்த இந்த முகமாகப்பட்டது இப்படி வாடி வந்து இருக்கிற காரணம் என்ன சுவாமி? தேவி, நம்ம எத்தனை காலம் வாழ்ந்தாலும் நம்ம கேட்பதற்கு யாரும் இல்ல. என்ன சுவாமி? நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் நம்ம உயிர் போகும் தருவாயில் அனாதை என்றுதான் சொல்றாங்க. அதனால் இன்னைக்கு தேவதுந்துவியா, அந்த தேவதுந்துவி 300 முக்காடு தேவர்கள், எண்ணற்ற ரிஷிமார்கள், பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்க எல்லாரும் தேவலோகம் வர்றாங்க. அந்த தேவலோகத்தில் நானும் போய் கலந்துக்கிட்டா அவருக்கு புத்தகம் திறக்கலையா? அதனால நான் தேவலோகம் போலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் சுவாமி, உனக்கும் எனக்கும் வயதாகிவிட்டது. இருந்தாலும் இந்த வயதான காலத்துல இந்த தேவர் துந்திமை நடக்கின்றதா? அந்த தேவர் துந்திமைக்கு எத்தனையோ தேவர்கள், என்னார் ரிஷிகள், முனிவர்கள் வருவார்கள். அந்த இடத்துக்கு நான் சென்று வருகிறேன். ஏன் இந்த உலகத்தில் யாரு செய்யாத பாவம் நாங்கள் மட்டும் என்ன அப்படி செய்தோம்? ஏன் எங்களுக்கு முத்திரவாக்கியம் இல்ல? அப்படி நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்றீங்களே. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஐயோ, அதே போகவே இந்த வயதான காலத்துல அந்த தேவர் புத்திமிக்கு நீங்கள் சென்றா நம்மளை யாராவது மதிப்பார்களா? இந்த வயதான காலத்துல நம்மளை யாரும் மதிக்க மாட்டார்கள். அங்கே சென்றாலும் தாங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நேர்ந்து விடுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. போக வேண்டாம். எத்தனையோ தவறிசைகள், எத்தனையோ முடிவு வர போறாங்க. அவர்களோடு சென்று பார்த்து அவங்க பாதம் பட்ட இடத்துல நம்ம பாதம் பட்டா நம்ம பாவம் தொலைமா என்னமோ தெரியல. இன்றைக்கு தேவதந்த வீட்டு போலாம் என்று ஆசைப்படுகிறேன். வந்துதான் ஆக வேண்டும். சுவாமி, அந்த தேவர் துந்தமிக்கு நானும் வரலாமே? தேவி, தேவதந்தமிக்கு பெண்கள் எல்லாம் வரக்கூடாது. அப்படியே நான் உன்னை அழைத்து சென்றாலும் நம்ம வீட்டில் யாராவது அச்சகால் பிச்சகால் வந்தா ஊடு மூடி இருந்தா அடா ஊடு மூடிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால வர அச்சகாரு பிச்சைக்காருக்கு வயிறு பசியோடு வர
கூடு மூடிட்டு போயிட்டா எப்படிமா? அப்படியா மன்னா, கட்டிய புருஷன் முட்டாளாக இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழணுமா கணவரோட? அதுபோல என் கணவரே கண்கண்ட தெய்வம் என்று இருப்பவள்னா உன் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை கிடையாது. இருந்தாலும் சுவாமி, சரி, எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் நீ என் பேச்சை கேட்பது அல்ல. அதனால நீ தேவர் அந்த துந்துவிக்கு நீங்கள் சென்று வாருங்கள். அரண்மனையில் நான் இருக்கின்றேன். ஆண்டியிலிருந்து அரசு வரைக்கும் அச்சக்காரன் பிச்சைக்காரன் யாரு வந்தாலும் சரியே, நம்மளுடைய அரண்மனை தேடி வந்தவங்களே பசி என்றது சொல்லி நான் கௌரவமா நான் சோறு போட்டு, அதாவது பசி என்று வந்தால் புசி என்று சொல்லி வயிறார அண்ணா நம்ம அரண்மனை தேடி வந்தவங்களுக்கு கௌரவமா சோறு போட்டு அவங்களுக்கு அனுப்பணும்மா அப்படி என்று உரைக்கிறாய். கட்டளையே எனக்கு சமாசனம். சுவாமி, உன் வார்த்தை பிரகாரம் யார் வந்தாலும் சரி நம்மளுடைய அரண்மனை தேடி அவர்களுக்கு நான் நிறைய நான் அன்னதானம் விட்டு அனுப்புகிறேன். நீங்கள் சென்று வருங்கள் சுவாமி. அதே நேரத்தில் மருந்தாவதியிடம் விடைபெற்ற மிருகண்ட ஐயர் தேவர் சபைக்கு போக, அதாவது உலகத்தை ஒருவரை சுற்றி வரக்கூடிய நிர்லோக சென்றார் நாரத மகாமுனிவர் அவரால் பெற்ற விஷயம்.
உட்காந்து மனுஷன் எனக்கு நாராயணா பல்லு விளக்கெல்லாம் ஓத்துவாயினா. ஏய் சரியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி காலையில சிவன் கோயில்ல இட்லி போடுறாங்களே, அதுக்கு இப்ப இருந்து கூத்தாரையில மாவாட்டணுமே, அதுக்கு தானே வரல கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க. உருவே ஏய் என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. சாபத்துக்கு ஆளாய் போயிருவேன். உன் சாபம் என்ன பண்ணும்? இப்படியா என்னையா பண்ணும்? பாக்குறியா? என்னை பத்தி உனக்கு தெரியல. 1901 இல்லாத வருஷத்துலயே, அப்புறம் 1999லயே கட்டி எறும்ப கட்டி போட்டு அடிச்சவன் நான். ஏன் கட்டி போட்ட? ஏன் கட்டி போட்டனா? அவுத்து விட்டா கடிச்சு போடும். 2 பேரும் உள்ள பூந்துக்கிறாங்க. நாம் பேசுறதுக்கு பண்ணி போடுறாங்க. யார் இங்கே? நானே இங்கே. அப்படி இருந்தாலும் நீர் வல்லம் குட்டி வல்லம் தன்ன வல்லம் பொருந்தீங்க. இந்த நன்னது பேர் என்ன? சொல்லுங்கயா. ஏப்பா கேக்குற? திண்ணியா இல்லையா? என்ன அடிக்கிட்டு வருவோம் நாட்டுல? போட்டு போய் பேசலாம் வச்சாங்க. இந்த ஊர் பேர் இறந்த மருத்துவம்னு தெரியாது. என்ன ஊரு? இறந்த மருத்துவம். இறந்து மருத்துவரா? ஏப்பா பொட்டிக்கற? சிசியா தெரியாதா? எடப்பாடி அம்மா சில நாய்க்குறாக இருந்தாலும் ஆணாக பிறந்தவர்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் சில நாய்க்குறாக இருந்தாலும் ஆணாக பிறந்தவர்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் நாடகத்தில் ஏதோ ஒரு பிள்ளை இருந்தாலும் அவரை வீட்டில் ஒரு குழந்தை தவறு விட்டா எவ்வாறு மன்னிக்கிறாளோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நான் யார்? நீங்க யாரும் எனக்கு தெரியும். எப்படி? நீங்க தெரியும். எப்படி தெரியும்? நீங்க ஏன் உங்க சொக்காய் வாங்குறது கூட வழி இல்லையா? ஏன் சொக்காய் போடுறது? சரி காசு கொடுத்தனாரு பாவம். சைலன் அம்மா பேசாதீங்க. திசியா அப்படி இருந்தாலும் நான் யார்? என் பேர் என்ன? இன்றிரவு என்னால என்ன நடக்க போகுது? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நான் யார் தெரியுமா நண்பா?
ஏப்பா கார்த்திகை மார்கழி தை சிவராத்திரி வரைக்கும் உனக்கு இப்படியே பேச கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீ குளிர்ல வரையுவ சொக்காய் போலாத வயசுமா கொடுத்துடணும். நினைச்சு பாரு நீ படுற பாடு. சிசியா சாமி உருவே நான் யாரென்றும் புரிந்ததா? எனக்கு புரிந்தாலும் இங்க உள்ள மக்களுக்கு புரியணும்ல. அப்படியா? பாரா உலகம் இங்கே நானும் சொல்லணுமா? ஆமா சொல்லுங்க. பாரா உலகம் இங்கே பாரா உலகம் எங்கே சீராய் புகழ் பெற்ற பேராய் புகழ்பெற்ற என் பெயரோ உங்கள் பெயரோ நாரத மகாமுனிவராகும். நாரத மகாமுனிவுக்கே. நாரத மகாமுனிவுக்கே. ஏற்பாடு பால் சொல்றதுக்கு அவரே தான். அதுக்கு மட்டும் அவங்க யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு தெரியும். வேற பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு முத வரும்போது கொடுத்துட்டாங்க. அப்படி என் பேரோ நாரத மகாமுனிவராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சந்தேகமாப்பா? ஏ சாமி, இந்த நாரதனை பெற்றெடுத்த உங்க தாய் தந்தை யார்? 10 மாதம் 300 நாள் அங்கித்திலே இன்றது தெய்வம் யார் தெரியுமா? யாரு? என் தாய் தந்தை யார் தெரியுமா? அன்பா. அன்பா, என்னை ஈன்றதோரே. யார் இங்கே? சாமி 10 மாதம் 300 நாள் அங்கித்திலே இன்றது தாய் தந்தை யார் தெரியுமா? கடைக்காரருக்கு டீ கொடுங்க. டீ கொடுங்க. எங்க பட்டிக்காரன் செத்து போயிடுவோம். நண்பா, என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? என் தாயோ கலைவாணி. உங்கள் தாய் தான் கலைவாணி. ஆமா. தாய் கொண்டு இருந்தால் என் தந்தை யாரோ சதுர்முக படித்த இந்த பிரமத்தா மன்னனே ஆகும். அப்படி இருவருக்கு மகனாக பிறந்து நீங்க கடவுள்னு சொல்றீங்களே, ஏப்பா இவர் கடவுளா இருந்தா நம்ம பரிசோதிக்கணும்ல. உங்ககிட்ட ஒரு விடுகதை போடுறேன். என்னப்பா? உங்ககிட்ட நல்லா கேட்டுங்க, யார் வேணாலும் பதில் சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு விடுகதை போறேன். சரி, என்ன? இந்த விடுகதைக்கு நீங்க பதில் சொல்லணும். எப்படி? ஒரு மிருகத்துக்கு 4 கண்ணு. எத்தனை கண்ணு? 4 கண்ணு, 2 வாய். அது எப்பா? 2 மிருகத்துக்கு 4 கண்ணு, 4 கண்ணு, 2 வாய், 2 வாய், 8 காலு, 2 வால். அது என்ன மிருகம்? ஏப்பா, 2 வாய் ஒரு மிருகத்துக்கு,
4 கண்ணு, 2 வாலு, 2 வாலு, 8 காலு. எனக்கு ஒண்ணும் தெரியல இது. நல்லா கேட்டுங்க, தெரியல கூட சொல்றேன். ஒரு மிருகத்துக்கு 2 வாயி, 4 கண்ணு, 8 காலு, 2 வாலு. அப்பேற்பட்ட மிருகம் எங்க வேணாலும் தெரியும். அப்படியா? ஏப்பா எனக்கு தெரியல, நீயே சொல்லு. அப்பேற்பட்ட மிருகம் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. 8 காலுக்கிற மிருகம் என்னன்னு தெரியல? தெரியல. அத்தான் ஒரு பொட்ட நாய், ஒரு கடுவு நாய். இது சொல்றதுக்கு அது ரெண்டும் மாட்டிக்கிச்சுன்னா கணக்கு ஒண்ணு தானே. விடுகதையே சொல்ல தெரியல நண்பா. அப்படி இருந்தாலும் என் தந்தையாரோ சதுர்முக படித்த பிரபுத்த மன்னனாக இருந்தாலும், என் தாயோ கலைவாணியாக இருந்தாலும் நண்பா, இந்த வேடத்துல இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்க. அப்பா அப்பா இந்த வேடத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? நீங்க கடவுளுக்கு ஒரு மகனாக பிறந்துட்டு இந்த முனிவர் கோலத்துல தெரிகிற காரணம் என்ன நண்பா? என் தந்தையார் சதுர்முக படித்த பிரபுதா மன்னனுக்கும் தினந்தோறும் காலையிலேயும் மாலையிலும் சென்று பூசைக்கு மலர் பறிக்கக்கூடிய என்னுடைய வேலை. நீங்க காலை மாலை உங்க தந்தையாருக்கு பூசைக்கு மலர் கொடுப்பது உங்கள் வேலை, என்னுடைய வேலை. சரி, 2 நேரம் பெருக்கி கொடுக்கக்கூடிய என்னுடைய வேலையாக இருந்தாலும் நண்பா, நான் தினந்தோறும் என் தந்தையார் சதுர்முகம் படித்த பிரபுதா மன்னனுக்கு தோட்டத்துக்கு சென்று மலர் பெருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு தினத்திலே இப்படி சின்னம் சொல்லிக்கிறோம்ல, அப்புறம் சொல்றீங்க என்ன அர்த்தம்? இப்படி சிறு வயதோட சேர்ந்து என்பா மலர் பெறக்கூடிய மறந்து இப்படி விளையாண்டு கொண்டு இருந்தேன். சின்னஞ்சிறு பாலர்களோடு விளையாடு கொண்டு இருக்கிறீங்க. ஆமா, சரி. அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும்போது நண்பா, ஒரு நாள் ஒரு திருத்து பொழுது சாய்ந்து விட்டது. நம்ம தந்தையாருக்கு மலர் பெறக்கூடிய வேலைய நம்ம இன்று தினம் சிறு வயதோட சேர்ந்து நம்ம விளையாண்டு கொண்டு இருந்தீங்களே, மறந்து போயிட்டீங்களே அப்ப நினைத்து நம்ம தந்தையார் இடத்துல நம்ம என்ன சொல்றது அப்ப நினைத்து என் தந்தையார் இடத்துல சென்று, கண்ணே மகனே நாரத மகாமுனிவரே, எங்கப்பா மலர்னு கேட்க நான் என்ன சொன்ன தெரியுமா? என் தந்தையர் இடத்துல ஒரு சின்ன ஒரு பொய் பேசினேன். ஒரே ஒரு சின்ன பொய் தான் பேசிக்கிறீங்க. ஆமா, அது என்ன பொய்? அப்பா தோட்டத்துக்கு சென்று மலரும் மலரவில்லை, மலர்கள் பூக்கலை. பூக்கல அப்படின்னு என் தந்தையார் இடத்துல சொல்ல பார்த்தாரு. தந்தையார் சதுர்முகம் படித்த பிரபுதா மன்னனும் நம்ம மகனாகப்பட்ட நாரத மகாமுனிவரு பேசக்கூடிய வார்த்தை உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு நினைத்து ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஞானத்தால் அறிந்து போகுது நான் பேசக்கூடிய வார்த்தை பொய்யாக போனது. பேசக்கூடிய வார்த்தையாகப்பட்டது பொய்யாக போனது. ஆமா, அப்படி பொய்யாக போகும்போது என்பா என் தந்தையார் சதுர்முகம் படித்த பிரபுதா மன்னன் நாரத மகாமுனிவரு என்னிடத்துல பொய் பேசனில்லப்பா, அதனால உங்களுக்கு சாபத்தை கொடுக்கிறேன். எப்படி சாபம்? ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேச தவறுனால், ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேசாவிட்டால் உன் முதுவே மூட்டை செமக்கும், பபுரே பானை போல உப்பும், கால்களை தூணு போல வீங்கும், சிரமப்பட்டது 1000 சுத்தம் வெடிச்சு போயிரும். அப்படியே தந்தையார் பிரம்மதேவன் சாபத்தை கொடுத்தாரு. தந்தையார் பிரம்மதேவ மன்னே உங்களுக்கு தினமும் ஒரு பொய் வேணும்னு சாபம் கொடுத்துட்டாரு. நண்பா, இந்த சாபத்தை வாங்கி நான் எங்க சென்று தெரியுமா? நான் என் தந்தையார கொடுத்த சாபத்தை இந்த கலகம் பலிக்குமா இல்ல பலிக்காதா அப்ப நினைத்து இந்த சாபத்தை வாங்கி நான் எங்க சென்றேன்? வெள்ளைங்கிரி சென்றேன். ஆமா நண்பா, இந்த கலகம் பலிக்குமா பலிக்காத நினைத்து நான் முத எங்க நான் கலகம் வச்சேன் நண்பா? வெள்ளைங்கிரி சென்று ஒரு சின்ன ஒரு மாங்கனி எடுத்துக்கொண்டேன். மாங்கனி மாம்பழம் மேங்கோ அப்படி எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வெள்ளைங்கிரி போகும்போது அங்க விநாயகரும் முருகரும் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது நாரத மகாமுனிவர் வராரு.
மாங்கனி எடுத்துக்கிட்டு வெள்ளியங்கிரி போறீங்க. ஆமா. விநாயகரும் முருகனும் விளையாண்டு கொண்டு இருக்கிறார். அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும்போது அடடா நாரத மகாமுனிவர் வராரு. அப்படி நேரத்துல வரும்போது நாரத மகாமுனிவர் என்னப்பா கையில கேட்கும்போது உன் கையிலாகப்பட்டது என்னுடைய கையிலாகப்பட்டது மாம்பழம் இருக்குதுப்பா, இந்த மாம்பழம் சாப்பிடுன்னு கொடுக்கும்போது 2 பேரும் பங்கிட்டு சாப்பிடுறதுக்கு பார்த்தாங்க. 2 பேரும் பங்கிட்டு சாப்பிட்டா நம்மளோட கலகம் பழிக்காது நினைத்து இந்த மாங்கனியாகப்பட்டது யாரு சாப்பிட்டாலும் ஒருவன் தான் சாப்பிடணும். யாரும் பகிர்ந்து சாப்பிடக்கூடாது. பகிர்ந்து சாப்பிடக்கூடாது. ஒருவர் தான் சாப்பிடணும். யாரு சாப்பிட்டாலும் ஒருவர் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தாரு விநாயகரும் இந்த முருகரும் சரி யாரு சாப்பிட்டாலும் ஒருவர் தான் சாப்பிட சொல்றீங்க, இது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்கும் போது ஐயா இந்த உலகத்தையே யார் ஒரு நொடிக்குள்ள சுத்தி வராங்களா அவங்களுக்கே இந்த மாங்கனின்னு சொன்னேன். உலகத்தை யார் சுற்றி வரார்களோ அவங்களுக்கே இந்த மாங்கனி பார்த்தார் முருகரு. உடனே மயிலான ஏறிக்கொண்டு இந்த உலகத்தை ஒரு நொடிக்குள்ள சுத்தி வந்தார்கள். அது முருகரு. விநாயகர் பார்த்தாரு அவங்களோட வாகனமே பெருச்சாலி. அதனால என்னிடம் கேட்கும் போது நாரத மகாமுனிவரே என் தம்பியாகப்பட்ட முருக பெருமாளோ அவனோட வாகனமே மயில் வாகனம், இந்த உலகத்தையே ஒரு நொடிகளை சுத்தி வந்துருவான், என்னோட வாகனமா மட்டும் பெருச்சாலி, இந்த உலகத்துல எப்படி சுத்தி வருவோம் அப்படி என்னிடத்து சொல்ல விநாயகரே பயப்பட வேண்டாம். அதாவது உன் தாயின் தந்தை இருக்கிறாங்கல்ல, இந்த தாய் தந்தை என்றால் தாய் தந்தை தான் எல்லாமே. இந்த தாய் தந்தை சுத்தி இந்த மாங்கனி பெற்றிருப்பா, இந்த தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு சொல்ல இந்த விநாயகர் பார்த்தாரு. உடனே தாய் தந்தை சுத்தி இந்த மாங்கனி பெற்றுக் கொண்டாரு. உடனே முருகர் பார்த்தாரு இந்த உலகத்தை ஒரு நொடிகளை சுத்தி வந்து நாரத மகாமுனிவரே எங்கப்பா மாங்கனி கேட்க ஐயா ஒன்னனாகப்பட்ட விநாயகர் வாங்கிட்டாருப்பா அப்படின்னு போது இந்த உலகத்தை நான் தான் ஒரு நொடிகளை சுத்தி வந்தேன், இந்த விநாயகர் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்ல ஐயா இது தாய் தந்தை என்றால் ஒண்ணுதான், இந்த உலகம் என்றால் ஒண்ணுதான், அதனால தாயின் தந்தை சுத்தி இந்த மாங்கனி வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்ல உடனே முருகர் என்ன செய்தாரு, உடனே கோபப்பட்டு எங்க சென்றாரு, எங்க பழனிமலைக்கு. முருகன் பழனி வந்த காரணம் இதுதானா? ஆமா, என்னுடைய கலகம் பட்டது முத கலகம் பழனியில வெள்ளிங்கிரியில் வைத்தேன். அப்படியா அதனால என்னுடைய கலை மாவட்டது நான் வெள்ளிங்கிரி முதல் கலை வைத்தது வெள்ளிங்கிரி வைத்தேன். அப்படி வைத்த இருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய நாடோ சத்தியலோகமா இருந்தாலும் இன்று தானோ எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. என்ன வவுறு பானை போல உப்புது புதுவு மூட்டை போல செமக்குது, என்ன வேணும் சிரமாகப்பட்டது 1000 சுக்கா வெடிக்கு போல தெரியுது. இன்று தானே எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. கலகம் தானே வேணும். உனக்கு தேவை கலகம். இப்படி கத்தியா கலகம் தானே கேட்ட? ஆமா. இந்த கத்தி ஓங்கி நம்ம மண்டை மேல போடு. இந்த ஊருக்காரங்க கட்டி போட்டு நம்மளை கூப்பி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவாங்க. இந்த கலகம் எங்க போனாலும் முடியாது என்பா. என்னுடைய கலகம் விட்டது கல்லால் அடிக்கூடிய கலம் கிடையாது, இந்த கத்தியால் இல்லை, கத்தியால கிடையாது, இந்த நாரதனின் சொல்லால் அடிக்கூடிய கலகம் புத்தியால். ஆமா, என்னுடைய கலகம் விட்டது சொல்லால் அடிக்கூடிய கலகம். அப்படி இருந்தாலும் இந்த சாபத்தை வாங்கி ஸ்ரீமந்த நாராயண இடத்துல போகும்போது நாரத மகாமுனிவரே நீ பயப்பட வேண்டாம், இதோ நான் மாலை கொடுக்கிறேன், உனக்கு ஒரு நாளைக்கு கலகம் கிடைக்கலன்னா இந்த மாலை நினைத்து என்ன தோத்திரம் செய்யி உனக்கு கலகம் கிடைத்து விட்டுரும் அப்படின்னு ஸ்ரீமந்த நாராயணன் சொல்லி இருக்கிறாரு. இந்த மாலை பெருமாள் கொடுத்தாரா? ஆமா, நேச்சர் அலங்கார் பேன்சி ஸ்டோர்ல தானே வாங்கினீங்க என்பா. அப்படி இருந்தாலும் என்னுடைய தாத்தாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் நினைச்சு தோத்திரம் செய்தால் இன்று தானே கலகம் கிடைத்து விட்டுரும். தாத்திரம் நோண்டுங்க.